ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் குயிக்காக பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் உங்களோட ஆப்ஷன் தான், என்ன ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஆல்ரெடி 2 சேர்த்துருக்கேன். இப்போ ஓரளவு வெங்காயம் வதங்கி வந்ததும் 2 நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். எண்ணெய் தெளிஞ்சு ஓரளவு வதங்கி வந்ததும் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 டம்ளர் ரைஸும் 1/2 டம்ளர் பருப்பும் சேர்த்து வச்சனால 2 டம்ளர் கணக்குக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக குக்கரில் லேசாக மூடி வச்சு தண்ணி கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இது 1.5 டம்ளர் ரைஸும் 1/2 டம்ளர் பருப்பும் சேர்த்து துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொதித்து வந்துடுச்சு. கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் கொதித்து வந்ததும் இப்போ உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போது குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமே குக்கரோட வெயிட் போடலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. 3 விசில் விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லாவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். குயிக்காக ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாதம் ரொம்ப ரஃப்பாகவும் இருக்காது, ரொம்ப குழஞ்சும் இருக்காது, நல்லா உதிரியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.